ஹாய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவுக்கும் அபெக்ஸ் ட்ரிகருக்கும் என்ன வித்தியாசம்? எப்போ நான் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணணும்? எப்போ அபெக்ஸ் ட்ரிகர் யூஸ் பண்ணணும்? இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டீட்டெயிலாக ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ அண்ட் அபெக்ஸ் ட்ரிகர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹை லெவல் பிக்சர். ஸோ ஜென்ரலாக ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ரைட்? இப்போ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நம்ம என்ன எழுத மாட்டோம்? கோட் எழுத மாட்டோம், ரைட்? லோ கோட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ கோட் ஆர் கோடு எழுதுறது. அப்போ கோடு எழுதி ஒரு ஆட்டோமேஷன் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ட்ரிகர். கோடு இல்லாமல் ஒரு ஆட்டோமேஷன் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் லோ கோட் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ. இந்த கேட்டகரிஸ் நம்ம பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ எப்படி வருது? சேம் ரெக்கார்ட் ஃபீல்ட் அப்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்? மாடிஃபை பண்ணுறேன். ஒரு அக்கௌண்ட்டை யூசர் மாடிஃபை பண்ணும்போது ஆட்டோமேஷன் வழியாக, ட்ரிகர் வழியாக இன்னொரு ஃபீல்ட் அப்டேட் பண்ணணும் அதே ரெக்கார்டில். தட் இஸ் கால்ட் சேம் ரெக்கார்ட் ஃபீல்ட் அப்டேட், ரைட்? இந்த இடத்துல எது ப்ரிஃபரபிள்? உங்களுக்கு லோ கோடை எழுதாமல் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, எஸ், யூ கேன் அச்சீவ் திஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ரைட்? எது ஆப்ட் கிடையாது? ஆஃப்டர் சேவ் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஆஃப்டர் சேவ் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வித் அபெக்ஸ், இது நமக்கு ஆப்ட் கிடையாது. பட் இதே சினாரியோவை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? ட்ரிகர் வழியாகவும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ரெக்கார்ட் அப்டேட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணும்போது இன்னொரு ஃபீல்டில், அதே ரெக்கார்டில் இன்னொரு ஃபீல்டில் எனக்கு ஒரு சேஞ்சஸ் தேவை அப்படின்னா, நம்ம வந்து கோடு வழியாகவும் எழுதிக்கலாம், கோடு இல்லாமலும் எழுதிக்கலாம், ரைட்? ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. அடுத்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் பேட்ச் ப்ராசஸிங். ஹை பெர்ஃபார்மன்ஸ் பேட்ச் ப்ராசஸிங்னா என்ன? இட் இஸ் அபவுட் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட். லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணுறது தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பேட்ச் ப்ராசஸிங். இப்போ லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லோ கோடு, தட் இஸ் பிஃபோர் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ அல்லது ஆஃப்டர் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் ஐடியல், ரைட்? ஸோ நமக்கு எது ஐடியல் கிடையாது? ஃப்ளோ இந்த இடத்துல ஐடியல் கிடையாது. பிகாஸ் வி ஆர் பெர்ஃபார்மன்ஸிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இந்த இடத்துல எதுதான் நமக்கு ஆப்டாக இருக்கும்? ட்ரிகர் தான் நமக்கு ஆப்டாக இருக்கும், ரைட்? ஸோ வென் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஹை பர்ஃபார்மன்ஸ் பேட்ச் ப்ராசஸிங் தேவைப்பட்டது அப்படின்னா நமக்கு ட்ரிகர் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆப்ஜெக்ட் கரெக்ட், ரைட்? ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து சேஞ்சஸ் நடக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸில் எனக்கு அப்டேட் பண்ணணும், தட் இஸ் கிராஸ் ஆப்ஜெக்ட், ரைட்? இந்த கிராஸ் ஆப்ஜெக்ட் லோ கோடு, தட் இஸ் ஃப்ளோலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பிஃபோர் ஃப்ளோவில் பண்ணலாம், ஆஃப்டர் ஃப்ளோவில் பண்ணலாம், ஃப்ளோ வித் அபெக்ஸ் காம்பினேஷன் பண்ணலாம், அபெக்ஸ் ட்ரிகரும் நம்ம பண்ணலாம். ஸோ எதில் வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். கோட் எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்ம ஃப்ளோவில் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. இதுதான். பட் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா இடத்துலையுமே இந்த சினாரியோவை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அசிங்கர்னஸ் ப்ராசஸிங். அசிங்கர்னஸ் ப்ராசஸிங் இன் த சென்ஸ், ஒரு ரெக்கார்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. அந்த ரெக்கார்டில் சேஞ்சஸ் நடக்கும்போது எனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வென்ட்ரி சிஸ்டம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்ன பண்ணுறேன்? கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு ஆர்டர் ப்ராசஸிங் சிஸ்டம் தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டமாக இருக்குது. இந்த ஆர்டர் ப்ராசஸிங் எனக்கு எங்கே அப்டேட் ஆகணும்? இமீடியட்டாக எனக்கு தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணணும். அப்போது ஒரு ஃப்ளோவில் இருந்து நம்ம அசிங்கர்னஸ் கால் பண்ண முடியுமா? அசிங்கர்னஸ் வே ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பிஃபோர் ட்ரிகரில் பண்ண முடியாது, ரைட்? பிஃபோர் ஃப்ளோ ட்ரிகரில் பண்ண முடியாது, தட் இஸ் நாட் பாசிபிள். பட் ஆஃப்டரில் நீங்கள் பண்ண முடியும். ஃப்ளோ ப்ளஸ் அபெக்ஸ் ரெண்டையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? எஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பியூர் ட்ரிகரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? எஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 3 பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு, ரைட்? பட் மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃப்ளோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா மெயின்டெனன்ஸ் ஈஸி, ரைட்? ஸோ அப்போ அசிங்கர்னஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஃபோர் ஃப்ளோவில் பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் ஃப்ளோ ப்ளஸ் அபெக்ஸ் ப்ளஸ் ட்ரிகர் 3 இடங்கள்லையும் இது பாசிபிள், ரைட்? ஸோ இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம இப்போ இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட் ப்ராசஸிங். எப்படி ஹை பெர்ஃபார்மன்ஸ் பேட்ச் ப்ராசஸிங்கோ அதே மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எனக்கு ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, ரைட்? அதை ப்ராசஸ் பண்ணணும். பிஃபோரில் உங்களுக்கு நாட் பாசிபிள், ரைட்? ஸோ ஆஃப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஐடியல், ரைட்? அது வந்து லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃப்டரில் வந்து சரியான சொல்யூஷனாக இருக்காது. ஆஃப்டர் ஃப்ளோவில் நீங்கள் பண்ணுறது, இதை கோடு வழியாக அச்சீவ் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சார்ட் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வரும்போது இதை நான் ஃப்ளோவில் பண்ணலாமா, அபெக்ஸ் ட்ரிகரில் பண்ணலாமா அப்படிங்கிற கம்பேரிசனை நீங்கள் என்ன பண்ண முடியும், பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷன் டைப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அடுத்த ஸ்லைடில் இன்னும் டீட்டெயிலாக இந்த கம்பேரிசனை ப்ரெசென்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்த ஸ்லைட் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ. ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ எதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு பில்ட் ஆட்டோமேஷன் ஆன் டிஎம்எல் ஆப்ரேஷன் வித் நோ கோட் ஆஸ் இஸ் ஆர் லோ கோட். கோடே எழுதாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேஷன் அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுறேன். அக்கௌண்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்டாக்ட் ரெக்கார்டும் கிரியேட் பண்ணணும். இதை கோடு எழுதாமல் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஃப்ளோவில் அச்சீவ் பண்ணிடலாம். கோடு எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு நீங்கள் தனியாக டெஸ்ட் கிளாஸ்லாம் எழுதிட்டு இருக்கணும். மெயின்டெனன்ஸ் வில் பி டிஃபிகல்ட், ரைட்? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் மென்ஷன்ட் அஸ் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னு சொல்கிறாங்க, ஈஸின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் இருக்க ஃப்ளோ யூஸ் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்? சூட்டபிள் வென் சிம்பிள் பிஸ்னஸ் லாஜிக்ஸ் இன்வால்வ். ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு கான்டாக்ட், இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ரைட்? ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் லாஜிக் தான். இந்த மாதிரி இடங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? லெஸ் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுற ஒரு கான்டாக்ட், ரைட்? நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 தான், கரெக்ட்? ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் டு பி ப்ராசஸ்டும் நமக்கு ரொம்ப கம்மி. அப்போ அந்த மாதிரி இடங்களையும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோவை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? பட் இந்த ஃப்ளோவோட இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோ வந்து மோர் சிபியூ டைம். அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஃப்ளோ வந்து என்ன பண்ணும், நிறைய சிபியூ டைம் எடுத்துக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ட்ஸில் 10,000 மில்லி செகண்ட்ஸ் அலவுட் அப்படின்னா, இது வந்து அந்த வேலையை ட்ரிகர் யூஸ் பண்ணி பண்ணும்போது கம்மியான நேரத்துலையும், ஃப்ளோ யூஸ் பண்ணி பண்ணும்போது அதிக நேரத்துலையும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஃப்ளோ எப்போவுமே ரொம்ப நேரம் எடுக்கும். ஈவன் ஃப்ளோவில் நீங்கள் நிறைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபியூ டைம் கன்சப்ஷன் நிறையவே ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளாகவே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகருக்கு வரீங்க. ட்ரிகர்னா என்ன, எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரிகர், ரைட்? யூசிங் ட்ரிகர் எனி கஸ்டமைசேஷன் இஸ் பாசிபிள், ரைட்? பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நேட்டிவ் கோட் எழுதுறோம், ரைட்? ஸோ எப்போ இதை யூஸ் பண்ணுவீங்க, எப்போ இது ஆப்டா, எப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் இன்வால்வ் இருக்கும், 4-5 ஆப்ஜெக்டில் எனக்கு ப்ராசஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லேயும் 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸ் இன்வால்வ் ஆகும்போது நேராக எங்கே போயிட வேண்டியதான், ட்ரிகருக்கு போயிட வேண்டியதுதான். அதே மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணணும்னா பல்கிஃபை லிஸ்ட் மேப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் கன்சப்ஷன் டிஎம்எல் கன்சப்ஷனை கம்மி பண்ணி எஃபிஷியண்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், கோட் எழுத முடியும். அண்ட் அது வந்து ரொம்ப லெஸ் சிபியூ டைம் தான் எடுக்க போகுது when comparing with ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ. பட் ப்ராப்ளம் என்ன, மெயின்டெனன்ஸ் டிஃபிகல்ட். மெயின்டெனன்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு கோடு எழுதிட்டேன், அபெக்ஸ் எழுதிட்டேன், அபெக்ஸ் ட்ரிகர் எழுதியிருக்கிறேன், அதுக்கு ஒரு ஹேண்ட்லர் இருக்குது, அதுக்கும் சேர்த்து நான் ஒரு டெஸ்ட் கிளாஸ் எழுதியிருப்பேன், ப்ரொடக்ஷன் போயிடுச்சு. இப்போ திடீர்னு பிஸ்னஸில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு குயிக்காக பண்ண முடியுமா, முடியாது. திருப்பி ட்ரிகரை மாற்றணும், கண்ட்ரோலர் மாற்றணும், அகெயின் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், என்னோட டெஸ்ட் கிளாஸையும் மாற்ற வேண்டியது இருக்கும். தட் இஸ் வை மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது அபெக்ஸ் ட்ரிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் ஃப்ளோவுக்கும் ட்ரிகருக்கும் உள்ள இந்த வித்தியாசங்கள். ஸோ எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் லாஜிக், லார்ஜ் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ப்ரிஃபர் ட்ரிகர். Less complex logic and number of records is very minimal, then apt for record trigger flow, right? CPU time cycle really ஒரு முக்கியமான ஒரு criteria. அடுத்தது ஒரு சினாரியோ எடுத்துக்கிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. இந்த சினாரியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்க் இருக்கு, இந்த ஆர்கில் 5 அக்கௌண்ட் ரெக்கார்ட் இருக்கு, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு கீழேயும் 40 கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை கான்டாக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், 40 மல்டிப்ளைட் பை 5. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கும், உங்களுக்கு 200 கான்டாக்ட் இருக்கு. ஸோ மொத்தமாக 200 கான்டாக்ட் ரெக்கார்டு இருக்கு. இந்த 200 கான்டாக்ட் ரெக்கார்டும் 5 அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒன்றா கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் 1, இதுக்கு கீழே என்ன வந்திருக்கு, இதுக்கு கீழே ஒரு 40 கான்டாக்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட் 2, இந்த அக்கௌண்ட் 2க்கு கீழே என்ன இருக்கு, ஒரு 40 கான்டாக்ட் ரெக்கார்ட் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 200 கான்டாக்ட்ஸ் இருக்கு, ப்ளஸ் 5 அக்கௌண்ட்டும் இருக்கு. மொத்தம் 205 ரெக்கார்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. சினாரியோ ஓகே. இப்போ ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வருவோம். ரிக்குவயர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, வென்எவர் தி அக்கௌண்ட் ஃபோன் நம்பர், அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரை நீங்கள் மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா,
அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச் எங்கே வந்திருக்கணும்? காண்டாக்டுக்கு வந்திருக்கணும். இதுதான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் மாற்றினா யாருக்கும் மாறி இருக்கணும்? காண்டாக்ட்லையும் இந்த ஃபோன் நம்பர்ஸ் நமக்கு என்ன இருக்கணும்? மாறி இருக்கணும். இதுதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இப்போ ரெண்டு சாய்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஒன்று ஃப்ளோலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இன்னொன்று ட்ரிகர்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? CPU டைம் கன்சப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஃப்ளோவை எடுத்துக்குவோம். ஓகே, லெட் மீ குவிக்லி ஜம்ப் டு மை ஆர்க். என்னோட ஆர்குக்கு நான் குயிக்காக ஜம்ப் ஆகிக்கிறேன். என்னோட ஆர்குக்கு போய்க்கிறேன். இந்த எல்லா காண்டாக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 200 காண்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போது அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணால் காண்டாக்டோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ எழுதியிருக்கிறேன். ஒரு சிம்பிளான ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ. இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் என்ன பண்ணியிருக்கிறோம்? இதுக்கு என்ட்ரி கிரைட்டீரியா இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ டைம் சேவிங்காக ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் என்ன பண்ணியிருக்கோம்? என்ட்ரி கிரைட்டீரியா வச்சுருக்கிறோம். ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா தென் இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ ஃபயர் ஆகணும். ஓகே, ஃபயர் ஆகி என்ன பண்ணணும்? எல்லா ரிலேட்டட் காண்டாக்டையும் அப்டேட் பண்ணணும். ஓகே, அப்போது எல்லா ரிலேட்டட் காண்டாக்ட்ஸையும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ஷனில் நம்ம கொடுத்துக்கிறோம். அப்போ ஆக்ஷன் என்ன நடக்க போகுது? எல்லா ரிலேட்டட் காண்டாக்ட்ஸோட மொபைல் நம்பரும் எங்கேருந்து வரப்போகுது? அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரை வச்சு காப்பி ஆக போகுது. இதுதான் ரிக்குவயர்மெண்ட். சிம்பிளாக இதை என்ன பண்ணிட்டோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ஃப்ளோவை யூஸ் பண்ணி. இப்போ இந்த ஃப்ளோவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம். இந்த ஃப்ளோவை நான் என்ன பண்ணுறேன்? ஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ லெட் மீ கிளிக் ஆக்டிவேட். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம், ரீலோட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ணலாம். ப்ரோ ட்ரிகர் எக்ஸ்ப்ளோரர், ட்ரிகர் எக்ஸ்ப்ளோரர் வெர்ஷன் 1 ஆக்டிவில் இருக்குது. ரைட், இதுதான் வெர்ஷன் 1. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறோம். எஸ், இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 2 வெர்ஷன் நான் வச்சுருக்கிறேன், 2 டைப் ஆஃப் ஃப்ளோ இம்ப்ளிமெண்டேஷன். ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரிட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஃப்ளோ உள்ளே வருது, ஒரு அப்டேட் ரெக்கார்டு எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம், எல்லா காண்டாக்டையும் 200 காண்டாக்டையும் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணியிருக்கு. ரைட், இதான் இருக்காது. இப்போ இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்? ஒரு பல்கிஃபைடு வேல டெஸ்ட் பண்ண போகிறோம். பல்கிஃபைடு வேல டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு டெவலப்பர் கன்சோல் போய்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் கன்சோல் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 5 அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரையும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to modify. Okay, we are going to modify all the 5 accounts. ஸோ அந்த 5 அக்கௌண்ட்டையும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ கண்ட்ரோல். ஓகே, வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கோட் ஸ்னிப்பட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது. இந்த கோடில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்லேருந்து ஐடி அண்ட் நேம் எடுத்துக்கிறேன். எந்த அக்கௌண்ட்? டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ரெக்கார்ட். ஸோ நான் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி 5 அக்கௌண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 அக்கௌண்ட்டு கீழே தான் 200 காண்டாக்ட்டுமே இருக்குது. ஒவ்வொரு அக்கௌண்ட்டு கீழேயும் 40 காண்டாக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு இந்த ரெக்கார்ட்ஸோட ஃபோன் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ரெக்கார்ட்மெண்ட். ஃபோன் நம்பரை என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? 5 அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரும் சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது நம்ம இங்கே ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வச்சுருக்கிறதுனால இமீடியட்டாக இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ நடந்து இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ என்ன பண்ண போகுது? அந்த 200 காண்டாக்டையும் அப்டேட் பண்ண போகுது. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளவு CPU டைம் எடுக்கு? நம்ம சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு CPU டைம் கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டெவலப்பர் கன்சோலில் இருந்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ லாகில் வந்துக்கிறேன். லாகில் ஒன்றுமே இல்லை. லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா காண்டாக்டோட ஃபோன் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இந்த லிஸ்ட் வியூ ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ செக் பண்ணலாம். எல்லா ஃபோன் நம்பரும் அப்டேட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எல்லா ஃபோன் நம்பரும் அப்டேட் ஆகிடுச்சு. தட் இஸ் 200 ரெக்கார்டு என்ன ஆகிடுச்சு? இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. இந்த 200 ரெக்கார்டும் அப்டேட் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு, ரைட், அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம். ஸோ கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு CPU டைம்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த CPU டைம் அப்படிங்கிறது எவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இது இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, இதை காப்பி பண்ணி இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா we will paste it in a paint brush.
ஒரு பெயிண்ட் ப்ரஷில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ளோ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு சிபியூ டைம் எடுத்திருக்கு பாருங்க, 787 அவுட் ஆஃப் 10,000 மில்லி செகண்ட்ஸில் 787 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்குது. எத்தனை ரோ அப்டேட் ஆகிருக்கு, 205 ரோ அப்டேட் ஆகிருக்கு. ஏன், 200 கான்டாக்ட், 5 அக்கௌண்ட், ரைட்? ஸோ தட்ஸ் வை டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ளோ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஃப்ளோ யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த சேம் ப்ராசஸ் நமக்கு 757 சிபியூ மில்லி செகண்ட்ஸ் நமக்கு எடுத்து தான் இது என்ன பண்ணியிருக்கு, ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஹீப் சைஸ்லாம் கம்மியாக இருக்குது, பிகாஸ் வெரி மினிமலாக ஹீப் சைஸ் இருக்கும்போது நமக்கு 0 தான். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ நான் என்ன பண்ணுறேன், டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவை நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். லெட் மீ ரிஃப்ரெஷ் அண்ட் கன்ஃபார்ம். எஸ், 2 ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவும் எப்படி தான் இருக்குது, டீஆக்டிவேட் ஆகி தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஏ ட்ரிகர். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்துட்டு என்னோட ட்ரிகர் எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் ஐ ஹாவ் ஏ ட்ரிகர். அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு ட்ரிகர் எழுதியிருக்கிறேன். இந்த ட்ரிகர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஆக்டிவில் இருக்கா இன்ஆக்டிவில் இருக்கான்னு பார்ப்போம். இப்போதைக்கு இது இன்ஆக்டிவில் இருக்குது, ஆக்டிவ் செக் பாக்ஸ் இல்லை. இப்போது செகண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிகர் வழியாக பண்ண போகிறோம். அப்போது ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும், அக்கௌண்ட் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணால் காண்டாக்டோட ஃபோன் நம்பரும் சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்சை இப்போ எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிகர் வழியாக அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிகர் வழியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த ட்ரிகரில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சிம்பிளாக ஹேண்ட்லர் எதுவுமே யூஸ் பண்ணல, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும், எல்லா காண்டாக்டையும் எடுக்கணும் இல்லையா? ஸோ காண்டாக்ட் அண்ட் அதோட மொபைல் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், காண்டாக்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். எப்படிப்பட்ட காண்டாக்ட்ஸ் எடுக்கிறோம், எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் இப்போ ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆச்சுதோ அந்த அக்கௌண்ட்ஸோட ரிலேட்டட் காண்டாக்ட்ஸ். ஸோ எல்லா காண்டாக்டையும் எடுத்து எங்கே வச்சாச்சு, ஒரு லிஸ்ட்டில் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த லிஸ்ட்டை லூப் பண்ணி அந்த காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொபைல் ஃபோன் நம்பருக்கும் கரெக்டாக எக்ஸாக்டாக அதோட பேரண்ட் அக்கௌண்ட் எதுவோ அதில் உள்ள ஃபோன் நம்பரை காப்பி பண்ணுறோம். அதுக்காக தான் மேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், கெட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அக்கௌண்ட் 1னா அக்கௌண்ட் 1ஓட ஃபோன் நம்பரை அக்கௌண்ட் 1க்கு கீழே இருக்கக்கூடிய 40 காண்டாக்டோட மொபைல் ஃபோனுக்கும் காப்பி பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோ. சிம்பிளாக ஒரு 4 லைன் கோடு தான். ஸோ காண்டாக்ட்ஸை அப்டேட் பண்ணுற ப்ராசஸ் இப்போ எப்படி நடக்க போகுது, ட்ரிகர் வழியாக நடக்க போகுது. இந்த ட்ரிகரை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அகைன் கம்பேர் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே, லெட் மீ கிளிக் சேவ். இப்போ இந்த அக்கௌண்ட் ட்ரிகர் என்ன ஆயிடுச்சு, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அபெக்ஸ் ட்ரிகர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஃப்ளோவை நான் டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே கம்பேரிசன்ஸ் இப்போ பண்ண போகிறோம். பட் திஸ் டைம் இந்த கம்பேரிசன் லாஸ்ட் 2 டிஜிட்டாக மாற்றும், 5 மாற்றிக்கலாம். இப்போ இந்த கம்பேரிசன் எதுக்கு நடக்க போகுது, ட்ரிகருக்கு நடக்க போகுது, ரைட்? லெட் மீ கிளியர் த லாக் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எந்த ஆட்டோமேஷனும் அக்கௌண்ட்டில் இல்லை, ஃப்ளோ இல்லை, எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ட்ரிகர் மட்டும் தான் இருக்குது. எல்லா காண்டாக்டையும் அப்டேட் பண்ண போகுது, ரைட்? லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு எவ்வளவு சிபியூ டைம் எடுத்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எவ்வளவு சிபியூ டைம் எடுத்தது அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ டைம் சைக்கிள். ஸோ நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிடுவோம். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபியூ டைம் இப்போ என்ன காட்டுது பாருங்கள், 0, ரைட்? இன்ட்ரெஸ்டிங். இதையும் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே நம்ம இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இதையும் காப்பி பண்ணிவிட்டு பெயிண்ட் போயிட்டு பக்கத்துலேயே இந்த கம்பேரிசனுக்காக போட்டுக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கிறோம், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டுமே இதை வந்துடுச்சு. ஸோ ஒன்று ட்ரிகர் வழியாக நடந்துச்சு, இன்னொன்று ஃப்ளோ வழியாக நடந்துச்சு. இது எது வழியாக நடந்தது, ட்ரிகர் வழியாக நடந்திருக்கு. அப்போ ட்ரிகர் வழியாக இந்த 200 205 ரெக்கார்டும் அப்டேட் ஆகிருக்கு, 205 ரெக்கார்ட்ஸும் அப்டேட் ஆகிருக்கு. எவ்வளவு சிபியூ டைம் எடுத்திருக்கு பாருங்கள், 0 மீன்ஸ் அப்போ சிபியூ டைமே எடுக்கலையா, ரொம்ப 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 குறைவான நேரம். அதுதான் நெக்லிஜிபிள் சிபியூ டைம். அப்போது 205 ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ஃப்ளோ வந்து 787 மில்லி செகண்ட்ஸ் சிபியூ டைம் எடுத்தது. பட் அபெக்ஸ் ட்ரிகர் ரொம்ப நெக்லிஜிபிளான அமௌண்ட் ஆஃப் டைமை தான் நமக்கு எடுத்திருக்குது. அப்போ எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறீங்க, கண்டிப்பாக ட்ரிகர் தான், ரைட்? இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிபியூ டைம் லிமிட், சிபியூ டைம் லிமிட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ட்ரிகர் தான் பெஸ்ட். பட் எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாஜிக் இதில் இருக்கா, இல்லை.
10,000 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. நான் கன்சியூம் பண்ணியிருக்கிறது 787 தான் ஃப்ளோ வழியா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் கம்மி. ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்ட் எனக்கு பிஸ்னஸில் கிரியேட் பண்ணாது அப்படின்னா ஐ ஷுட் ப்ரிஃபர் எ ஃப்ளோ. மோர் வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட் இப்போ 50,000 60,000 ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா தென் வி நீட் டு திங்க் அபவுட் ஆல்டர்னேட் வே. வி cannot திங்க் அபவுட் ஃப்ளோ. ஸோ சிபியூ டைம் சைக்கிள் ரியலி வில் வேரி வென் யூ இம்ப்ளிமெண்ட் த சேம். ஒரு ட்ரிகரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ளோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அடுத்த கம்பேரிசன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த கம்பேரிசன் இப்போ இந்த ட்ரிகரை வந்து என்ன பண்ணுவோம், டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஸோ இதை எடிட் பண்ணிக்கிறேன். இதை எடிட் பண்ணிவிட்டு இதை டீஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரிகர் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகே, ட்ரிகர் இப்போ எப்படி இருக்குது, டீஆக்டிவேஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரிகர் வந்து டீஆக்டிவேஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது 2 ரெக்கார்ட் ரைட்ஃபுல்லாக வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஒன்று வந்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்டில் சிம்பிளாக ரிலேட்டட் காண்டாக்ட் அப்டேட் பண்ணுறது. இன்னொரு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவும் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன். இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவை பாருங்கள். இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வந்து அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் என்ட்ரி கிரைட்டீரியா இருக்கா, எஸ். ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணால் இது எக்ஸிக்யூட் ஆகணும். பட் இந்த இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த இம்ப்ளிமெண்டேஷனை கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கோம், பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பெருசு மீன்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் ஃப்ளோ இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, கெட் ரெக்கார்ட் எலிமெண்ட். இங்கே எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, ரைட். 1 2 3 4, ரைட். 4 மட்டும் தான் இருக்குதா. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 5வது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. லெட் மீ ஸ்க்ரோல் டவுன் லிட்டில் பிட். இங்கே ஒன்று இருக்குது 5. அப்போது இந்த டைப் ஆஃப் ஃப்ளோ இம்ப்ளிமெண்டேஷனில் 5 எலிமெண்ட் இருக்குது. என்ன பண்ணுது, எல்லா காண்டாக்டையும் எடுக்குது, அக்கௌண்ட்டுக்கு ரிலேட்டடான காண்டாக்ட் எடுக்குது, அதை லூப் பண்ணுது. லூப் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பரை மாற்றி விடுது. அக்கௌண்ட்டோட ஃபோன் நம்பரை காண்டாக்டோட ஃபோன் நம்பருக்கு காப்பி பண்ணுது. காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த இடத்துக்கு வந்து அது எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனில் ஆட் பண்ணி வச்சுக்குது. எல்லா காண்டாக்டையும் ஒரு கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்குது. லூப்பை முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த கலெக்ஷனில் இருந்து எடுத்து காண்டாக்ட்ஸ் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். இதுதான், இதுவும் சிம்பிளான இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஆனால் இதில் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ். ஒரு 6 எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த ஃப்ளோவை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். இந்த ஃப்ளோவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இது எப்படி ரியாக்ட் பண்ணுது சிபியூ டைம் சைக்கிள்னு பார்ப்போம். அந்த ஃப்ளோவை ட்ரிகர் எக்ஸ்ப்ளோரர் இருந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வெர்ஷன் 2. நான் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிறேன், ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ இங்கே ரெஃப்ரெஷ் ஆகுது. ஆக்டிவேஷன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். எஸ், ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால இப்போ டீஆக்டிவேட் பட்டன் வந்திருக்கு, ரைட். இப்போ இந்த டைப் ஆஃப் ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, மோர் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் என்ன தான் பண்ண போகுது, அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணால் காண்டாக்டோட ஃபோன் நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ண தான் போகுது. பட் சிபியூ டைம் எவ்வளோ எடுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட் மீ கோ டு அனானிமஸ் விண்டோ. அகைன் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டையும் 4 மாற்றிடுறேன். இப்போ எத்தனை ரெக்கார்ட் அப்டேட் பண்ண போகிறோம், 200 காண்டாக்ட்ஸ் ப்ளஸ் 5 அக்கௌண்ட். அதே 205 ரெக்கார்ட்ஸ் டோட்டலாக அப்டேட் ஆக போகுது. ஃப்ளோ வழியாக அப்டேட் ஆக போகிறது 200 ரெக்கார்ட், ரைட். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இது வந்து அப்டேட் ஆகுது. ஸோ இது அப்டேட் ஆகி முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறமா வி வில் செக் தி சிபியூ சைக்கிள். ஸோ இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுவோம். கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் 205 ரெக்கார்ட் அப்டேட் ஆகிருக்கு, ரைட். கரெக்ட். 200 காண்டாக்ட் ப்ளஸ் 5 அக்கௌண்ட், 205 ரெக்கார்ட். பட் சிபியூ டைமை பாருங்கள் 882. ஸோ அப்போது இந்த சிபியூ டைம் சைக்கிள் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட். சிபியூ டைம் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ லெட் மீ கோ டு பெயிண்ட் அண்ட் பெயிண்டில் லெட் மீ பேஸ்ட் திஸ். இதை என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதுவும் எப்படி தான் இம்ப்ளிமெண்டேஷன் எது வழியாக தான் நடத்திருக்கோம், இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எது வழியாக தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஃப்ளோ வழியாக தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு பாருங்கள், சிபியூ டைம் 882 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. அப்போது இந்த ஃப்ளோ 1 விடவும் ஃப்ளோ 2 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் எடுக்குது, மோர் டைம் எடுத்திருக்குது, ரைட். இது 787, இது 882. ஏன் நிறைய டைம் எடுத்துச்சு, the reason is நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன வச்சுருக்கிறோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, லூப் இருக்குது. இந்த ரீசன்னால இந்த ஃப்ளோ நிறைய டைம் எடுக்குது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது, என்ன என்ன நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படின்னா,
ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கம்மியான சிபியூ சைக்கிளும் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஜாஸ்தியான சிபியூ சைக்கிள்ஸும் உங்களுக்கு வரும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஃப்ளோவோட சிபியூ டைம் சைக்கிளும் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆட்டோமேஷன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பேசிஸில் டிசைட் பண்ணுவீங்க, எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் ப்ராசஸ் பண்ணணும், இந்த ரெக்கார்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் லாஜிக்கா இல்லை காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கா, இந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ட்ரிகர் ஆர் ஃப்ளோஸ் ஆர் அபெக்ஸ் ட்ரிகர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also, if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.